இந்த அரங்கத்திற்கு வருகிறது என் அமர்ந்திருக்கக்கூடிய எனது உற்றார் உறவினர் அவர்களையும் என்னை போன்று சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட சமுதாய உள்ளங்களும் அனைவருக்கும் எனது முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் அதை வாழ்நாள் போதும் அவர் மக்கள் பணி, அவங்க ஊர், அந்த சமுதாயம் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் சரி ஒரு கையில் ஒரு செலவுக்கு காசு இருக்கோ இல்லையா அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கஷ்டத்தில் ஒரு ஆளாக நிற்கக்கூடிய எனது பாசமே அண்ணன், என்னுடைய எல்லா முயற்சிகளையும் உற்றாக உறுதுணையாக இருக்கக்கூடிய பாசமே அண்ணன் ஆணையபுரம். பேருக்கு முன்னாடி ஒரு ஊர் பேர் எப்பவுமே இருக்குன்னு ஆசைப்படுவார். ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த மாதிரி என்னைக்குமே அவருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எல்லாரும் இருக்காது. அவர் ஆணையபுரம் பாண்டியன் அவர்களுக்கு முதல்ல எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அதாவது இன்னைக்கு இந்த சமூகத்துல எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருக்காங்க. இன்னைக்கு பல்வேறு இயக்க தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையா மக்களுடைய தேவைகளுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த நாங்க ஆரம்பித்த இந்த தெத்தமிழ் கட்சிங்கிறது நாங்க பெரிய ஒரு இயக்கம்ங்கிறது நாங்க சொல்ல தேவை கிடையாது. நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதாவது அந்த மக்களுக்கு என்ன தேவை, நான் பயணிக்கக்கூடிய கிராமத்துல மக்களுடைய தேவை என்ன, அந்த தேவையை இருந்து களமாடக்கூடிய இயக்கம் தான் இந்த தெத்தமிழ் கட்சி. அப்ப இந்த தெத்தமிழ் கட்சிங்கிறது ஒரு பெரிய இயக்கம் இல்லைனால எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடையில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் மேடையில சிறப்பு அழைப்பாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாலும் தென்தமிழர் கட்சியின் மங்கையரை மாண்பை காத்திடுவோம் என்ற இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் கப்பலோட்டை தமிழர் ஐயா வஉசியின் வழித்தொண்டல் திரு பந்தல்ராஜா அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது. பல்வேறு கட்ட மக்களுக்காக, அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்க தன்னுடைய உயிர் மூச்சம் தன்னுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சமீப காலமாக நான் பார்த்து வேந்ததற்க ஒரு கள போராளி அண்ணன் பந்தல்ராஜா அவர்களை வரவேற்பதை வரவேற்று அவருக்கும் எனது நெஞ்சதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்களால் நாட்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக நீங்க கற்பனை செய்யணும்னு தென்தமிழர் கட்சி சார்பாக உங்களுக்கு ஒரு மேலதை இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம். என்னதான் சிறப்பு அழைப்பாளர்களும் சிறந்த பேச்சாளர்களும் இங்க இருந்தாலும் எங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களாகவும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான். அந்த வகையில் உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க அதாவது எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சுதான் நாங்க கற்பனை செய்யணும். அந்த வகையில நாங்க ஒரு 20 நபர்கள் 30 நபர்கள் தென்தமிழ் கட்சிகள் இருக்கோம். 20 நபர்களும் இந்த 30 நபர்களுமே எந்த வகையிலும் சோழையான நபர்கள் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு முன்பாக பேசினா எனது பாசமிகு தங்கை ஈஸ்வரி நாச்சியாரோட பேச்சை பார்த்துப்பீங்க. முதல் மேடை பேச்சு ஒரு மக்களுக்கு என்ன தேவை, ஒரு மக்கள் எந்த வகையில நீங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய பேச்சாலேயே அவங்க இந்த இடத்துல நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெண்ணால் அவள் எங்க பாதிக்கப்படுறாலோ அந்த பாதிக்கப்படக்கூடிய இடத்துல ஒரு புரட்சி உருவாகுது. அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிக்கப்படக்கூடிய புரட்சியானது என்னுடைய தங்கை ஈஸ்வரி நாச்சியாரிடமிருந்து தான் இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். சும்மா டாபிக்ல இந்த மங்கையரின் பாதுகாப்பை மங்கையரின் மாண்பை காத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாங்க ரெடி அதாவது தயார் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ஜி தமிழ் விஜய் டிவிலாம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா என்ன எனக்கு தெரியல. இங்க இருக்கக்கூடிய எத்தனை உட்காந்துருக்கீங்க தாய்மார்கள் என்னுடைய உறவுகள் பார்த்திருக்கீங்களா? யாராவது ஜி தமிழ்ல நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. ஜாதி மாதிரி திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஜாதி மாதிரி திருமணம் செய்யறதை நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருப்பாங்க ஒரு 20 நபர்கள் இருப்பாங்க, ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வகையில் அதே மாதிரி சமீப காலமாக இந்த தென் மாவட்டங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு பேப்பர்ல வரும் இந்த மாதிரி தாய் தந்தையருடைய அனுமதி இல்லாம திருமணம் செய்த நபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், இது ஆரம்ப படுகொலையாக அரசாங்கம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் போராட்டம் பண்ணுவாங்க. அந்த தாய் அந்த குழந்தையை பெற்ற நபர்கள் அந்த தாய் தந்தை அவருடைய மாமன் மைத்துனர் எல்லாம் போய் அழுவாங்க, காவல்துறை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பாங்க. இது ஒரு விதமான நடைமுறை. இது போக நான் கண்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்க பொதுவாகவே இந்த ஜாதி இந்த சமுதாயம் இந்த தமிழர் பண்பாடு அப்படின்னு
அன்னன்னைக்கு நாங்க காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படி போகக்கூடிய நபர்கள். அப்ப நான் பார்த்த நிறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு 2-3 விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு படித்த பெண்ணு ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்க்குறாங்க. அந்த பெண்ணானது அந்த பள்ளியில ஓட்டுநராக, அதாவது டிரைவர் வேலை பார்க்குற அந்த பையன், அந்த பையனை தான் நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கு. அந்த பையன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த பெண்ணானவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கி, அந்த தாயின் தகப்பன அந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்கி 10 மாசம் சுமந்து பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வைத்து ஒரு அரசு ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டு வருவாங்க. எங்கேயோ ஒரு ரோட்ல தெரியல ஆட்டோ ஓட்டுற ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு கணவனா வரலாம். எப்படி? அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த விஷயம் எங்க நினைக்கிறேன், நான் இருக்கக்கூடிய பரப்புக்குடி பகுதியில் நடக்குது. அப்ப எனக்கு தினந்தோறும் நம்ம காவல் நிலையங்களுக்கு போறாங்க. அப்புறம் காவல் நிலையத்துக்கு போகையில பல காவலர்கள் என்னை தடுக்கிறாங்க. நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு. எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு. இல்ல உள்ள போக கூடாது அப்படின்னு. நான் கேட்கிறேன், என்னங்க நான் ரெகுலர் நான் அடிக்கடி வரக்கூடிய நபரை நீங்க எதுக்கு தடுத்துருக்கீங்க? இல்ல உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நம்ம சொல்றாங்க, உங்க ஆளுல ஒரு பொண்ணு ஒரு இருக்காங்க, நீங்க போனீங்கன்னா பிரச்சனை பெருசாயிரு அப்படின்னு சொல்லி அவங்க காவலர்கள் சொன்னது பின்னாடி தான் அந்த பிரச்சனை எனக்கு தெரியுது. அந்த குழந்தை அந்த பெண்ணை பெற்ற தாயின் தகவலும் ரோட்ல அழுகுறாங்க. பஸ் போற ரோட்ல அழுகுறாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, அழுது புரண்டாலும் மாட்டாமல் திரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி. அதே அந்த பழமொழி இன்னைக்கு நமக்கு சேருது. நீங்க என்னதான் சரி அழுது புரண்டாலும் அந்த பெண்ணை நம்ம கூட்டு வரவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கிறது அந்த கலப்பு திருமணத்துக்கும் ஜாதி மறுப்பு திருமணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஏற்றி வச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த பெண்ணு ஒரு புறம் இருக்க. இது மாதிரி என்னென்ன நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சமீபத்தில் நடந்துச்சு. யாரு ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு கூட ஒரு உரிமை இல்லையா? யாரோ ஒரு சிகப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்டுக்காரன் நம்ம பிள்ளையை கூட்டி கல்யாணம் பண்ணி வைப்பான். அதை கேட்க போனா நம்ம மேல காவல்துறை வச்சு வழக்கு பதிவு செய்யறாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க யாரு? ஒரு உழைப்பு மக்கள், அதாவது ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு உழைப்பாளிக்கு, ஒரு தொழிலாளிக்கு சரியான ஊதியம் கிடைக்கணும், அவருக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறது போராடக்கூடியதான் இங்க இருக்கக்கூடிய சிகப்பு துண்டு போட்டு தெரிவாங்க கம்யூனிஸ்டுக்காரன் அவங்களோட. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஊர்லடா தேவமார் வீட்டு பிள்ளை, இல்ல பிள்ளைமா சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளை, இல்ல ஒரு கோணா சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளை இங்க இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பல்ல சமுதாயமா இருக்கட்டும், பறைய சமுதாயமா இருக்கட்டும், அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்கிலியர்களா இருக்கட்டும், அந்த பையனை கூட்டிட்டு போட்டு நம்ம போய் அந்த இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேர்ந்து இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நினைக்கிறாங்க. சரி, கம்யூனிஸ்ட் தான் இப்படி இருக்காங்க பார்த்தா தந்தை பெரியார் சொல்லுவாங்க. கருப்பு சட்டை போட்டு நிறைய பேர் தெரிவாங்க. நாங்க தான் இந்த தமிழ் சமூகத்துக்கே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே பகுத்தறிவை போதிக்கிறோம். அதாவது நமக்குலாம் அறிவே கிடையாது. பெரியார் தான் பகுத்தறிவு போதிச்சாரா நமக்கு. அப்படி பெரியாரை வச்சுதான் நாங்க பகுத்தறிவு போதிக்கிறோம்னு கம்யூனிஸ்டுக்காரங்க அவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பெரும் தோழர்கள் அப்படிப்பாங்க. ஆனா அந்த பாதிக்க பெற்ற பிள்ளையே, அதாவது ஒரு பிள்ளையை பெற்று 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் அந்த பிள்ளை தன்னுடைய அனுமதி இல்லாம திருமணம் செஞ்சுட்டு போகுது அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்துல வெளிப்பாடு நிறைவேற்றவங்க ஜாதி வெறியர்கள், ஆரம்ப கொலையாளர்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சமூக அமைப்புகள் நமக்கு வச்சிருக்க பேர் அவங்க ஜாதி வெறியர்கள். அவங்க ஆரம்ப கொலை செய்யக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி நம்ம, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணிச்சு அதை கேட்க போனா அவங்க எல்லாம் தோழர்கள். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல அவங்க இருக்காங்க. அப்ப இப்படிலாம் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு வருது. இது போன்ற விஷயங்களை பார்க்கையில தான் எங்க இதுக்கான அடிப்படை பிரச்சனை தான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்தவனே நம்ம என்ன பண்றோம், அந்த கூட்டிட்டு போனவன் நம்ம பிள்ளைய நம்ம அசிங்கப்படுத்தலாம், கூட்டிட்டு போயிட்டான், அவனை ஏதாவது நம்ம செய்யணும், வேற வழி இல்லை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீ காவல் நிலையத்திலே கொண்டு போய் புகார் கொடுக்குற, இந்த மாதிரி என்னுடைய நான் பெற்ற பிள்ளையை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு அவங்களுக்கு சட்டம் சாதகமா இருக்கனால ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு மனிதன் உணர்வுல என்ன பண்ணுவான், வன்முறை கையில் இருக்க தவிர்த்து வேற வேலை இல்லை. அப்ப இதை யார் ஊக்குவிக்கிறா? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசு தான் ஊக்குவிக்கு. இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க, அனுப்புவது பெண்ணுக்கு படிப்பதற்கு சொல்லி. இது யாருக்கு முன்னோர்கள் சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட வரலாறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு புனைக்கப்பட்டுருச்சு. நிறைய பொய்யான வரலாறுகள் எழுதி அதை தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மேல இருக்காங்க யார் இருக்கா, வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்காங்க. ஒரு வீர பெண்மணி இழந்த பகுதியை மீட்ட ஒரு அடையாளங்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாம் ஜான்சி ராணி சொல்லுவாங்க, நீங்க எல்லா பேரும் இருக்கீங்க. ஜான்சி ராணி தான் முதல்ல பெண்கள்ல கிடையவே கிடையாது. வீர பெண்மணி வேலுநாச்சியார் தான் முதல்ல, அதாவது தங்கையை சொன்னது போல ஒரு கணவன் இறந்து விட்டார் என்றால் பெண்ணானவன் முக்கால் போட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கணவனை கொண்டவனை பரிதீர்த்து அந்த அரியணையில் நான் அமர வேண்டும் என்று
முப்பாட்டி என்னுடைய சிவகங்கை சீமை வீர பெண்மணி வேலுநாச்சியார். நீங்க எல்லாம் சொல்ற நீ எத்தனை ஆய்வு பண்ண வீர பெண்மணி வேலுநாச்சியாரோட வரலாறு மறைக்க நீங்க கூட எவ்வளவு பேர் முயற்சி பண்ண, ஆனா வரலாறு மறைக்க முடிஞ்சா முடியாது. ஏன்னா சூரியனை வந்து மேகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் மறைக்க முடியும், வந்து சூரியனை வந்து நிறைய மறைச்சிட முடியாது. அப்படி மறைச்சா அந்த உலகம் இருந்து போயிடும். அப்ப வேலுநாச்சியாரோட தியாகத்தை இன்னைக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு போடக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பிஹெச்டி பண்றவங்க கூட வேலுநாச்சியாரோட தியாகத்தை தான் நீங்க பேசுறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா இருக்காங்க, மூணு அமிர்தமா இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க அப்பாயா முருகன்ல இருந்து எண்ணற்ற பாண்டிய நாட்டு அதிபர்களுக்கு பூரா அந்த அம்மா அவங்க எந்த கல்லூரியில படிச்சாங்க, அவங்களுக்கு எந்த பெரியார் வந்து இங்க வந்து பொது அறிவு பொதுச்சார் சொன்னார். இவங்க எல்லாம் யார் இருந்தாங்க? பெரியார் வருவதற்கு பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகச்சிறந்த அறிவாளர்கள், ஆகச்சிறந்த சாதனையாளர்கள், இலக்கியவாதிகள் வாழ்ந்த மண்ணு இந்த தமிழ்நாட்டு மண்ணு. அந்த அம்மா அவங்க தான் இருந்தாங்க. நடப்பாண்டுல இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு 2026 காலகட்டத்தில் இருக்கா. இந்த 2026 காலகட்டத்துல இன்னைக்கு கூட எத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க, உறவினர்கள் வந்திருக்கீங்க. ஒரு மழை பெஞ்சு தண்ணி பக்கத்து வீட்டுக்கு போனா நீங்க சண்டை போட்டு கிடக்கீங்க. உன் வீட்டு தண்ணி என்கிட்ட வந்துருச்சு, கோழி என் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு சண்டை போட்டு உறவினர்களுக்கு சண்டை போறீங்க. 7 கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு ஒரு ரூபா கூட யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கூட 7 கோடி ரூபாய் சொத்து அந்த அம்மா பூர்ணமான்னு சொல்லி மதுரையில இருக்காங்க. 7 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், கல்வியில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி மதுரையில இன்னும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்க. 7 கோடி ரூபாய் சொத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் இந்த பகுதியில தான் வாழ்ந்துருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய பெண்களானவங்க வந்து யாரை நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கன்னா இப்படி மேல இருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் அவர்களை தான் நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிறது. சிலப்பதிகாரத்தை உங்களை எடுத்துக்கங்க. எப்படி தன்னுடைய கணவனுக்காக நீதி வேண்டும் என்று போராடினாங்க. நாங்க எதுக்காண்டி வந்து இவங்களோட படத்தை அந்த இடத்துல கொடுத்துருக்கோம்னா நீதிகள் எங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணானவங்க தான் நீங்க வந்து அந்த நீதி கிடைக்கும். அதனாலதான் அந்த அம்மாவோட புகைப்படத்தை அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல இருந்து நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்தை வந்து இந்த கூட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கூட்டம் ஆரம்பத்தில் கூட நான் வந்து சற்று வருத்தப்பட்டேன். எதிர்பார்த்த அளவுக்கு பெண்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆனா அந்த வருத்தத்தை வந்து என்னுடைய தங்கையின் பேச்சு வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலை கொடுத்துருச்சு. இந்த சீத்தமிழ்ங்கிற ஒரு நீங்க விஜய் டிவில எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த தொகுப்பாளர் வந்து ஆவணையப்படுகிறவர். அவர் உங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர். அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் திருமணம் செஞ்சது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப அவர் தலைமையில வந்து சீத்தமிழ்ல சென்னையில வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. ஜாதி மாதிரி திருமணம் செய்வது சரியா தவறா அப்படின்னு. அப்ப நாங்க என்ன ஜாதி மாதிரி திருமணம் செய்யறதா நாங்க எப்பவுமே ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடாது, ஜாதியில தான் திருமணம் செய்யணும்னு நான் அன்னைக்கு அம்மா சிவா இருக்காரு. அவரு அந்த நிகழ்வுக்கு வந்து பாண்டியன் வந்து வரதா இருந்தது. ஒரு காலகட்டத்தினால வர முடியாம போச்சு. எங்களோட சேர்ந்து ஒரு 4 நபர்கள் வந்து நாங்க ராமநாதபுரத்துல இருந்து அந்த நிகழ்வுக்கு போறோம். இங்க நெல்லை மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டார். நீங்க கூட அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த ரீல்ஸ்ல ஒரு மீசக்கார ஒருத்தர் பேசுவார், ஆடோட தான் கல்யாணம் பண்ணணும், மாடோட தான் கல்யாணம் பண்ணணும், இனம் விட்டு இனம் கல்யாணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அவரெல்லாம் பார்த்து நாங்க இந்த சமூக வலைதளங்களை எனக்கு என்ன இவ்வளவு ஒரு இதா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி இதுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்க அந்த இடத்துக்கு ஜீத்தமிழோட அந்த நிகழ்வுக்கு நாங்க போறோம். அப்ப அந்த நிகழ்வுக்கு போயில எங்களுக்கு எதிர்த்தரப்புல வந்து ஒரு 30 நபர்கள் இருக்காங்க. ஜாதி மாதிரி திருமணம் செய்யணும், ஜாதி மாதிரி திருமணம் செஞ்சாலும் நல்லா இருப்பாங்க, ஜாதினா கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 30 நபர்கள் இருக்கோம். அந்த 30 நபர்கள்ல 4 பேர் தான் உண்மையான நபர்கள். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, ஜாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த எதிர்த்தரப்புல உட்கார்ந்துருந்ததுல நானு, அவர் அன்னைக்கு கால்வாய் சிவா, ராமநாதபுரத்துல இருந்து முத்துராமலிங்கம் ஒருத்தர் நம்ம ஊருக்கார் வந்திருந்தாரு, அவரு இன்னும் ஒரு 3-4 பேர் வெள்ளைப்பாண்டின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. இவங்க 4 பேர் தான் உண்மையான நபர்கள். எங்க கூட இருந்த கலப்பு. அதாவது அவங்க அந்த பக்கம் பேசின உடனே எங்களை பேசவே விடாம எங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பது அப்படின்னு சொல்லி அதான் அது கேட்டாங்க. அண்ணே சிவான் எல்லாம் போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணே அப்படி பேசுறேன், இந்த மாதிரி விஷயத்த முன்வைக்கணும். ஆனா முதல் ரவுண்ட்லயே வந்து சிவாங்கனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அங்க நடக்கக்கூடிய எதுக்காக விஷயம் ஒன்று சொன்னா, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. யதார்த்தமா நடக்கக்கூடிய நிகழ்வே கிடையாது. அங்க நடைபெறக்கூடிய நிகழ்வு எல்லாமே திட்டமிட்டு நடக்கக்கூடிய நிகழ்வு. எனக்கு எதிராக உட்கார்ந்து ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. அந்த பெண்மணி எந்த மலையாளத்துக்கார பிள்ளையா, குஜராத்தா, அல்லது எங்க இருந்து அந்த பெண்ணே தெரியாது. அந்த பெண்ணு சொல்லுது, எனக்கு வந்து என்னுடைய தாய் தகவல் திருமணம் செஞ்சு வச்சாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கைங்கிறது நல்லா இல்ல. ஆனா என்னுடைய அக்கா வந்து இன்டர்காஸ்ட் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு எங்க அக்கா வந்து நல்லா வாழ்றாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வந்து என்னுடைய தாய் தகவல் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அதை பார்க்கக்கூடிய அதை பார்க்கக்கூடிய மற்ற பெண்களுடைய மனதில் எப்படி ஆகா, அப்ப இது மாதிரிலாம் நடந்திருக்கா, அப்ப இது மாதிரி நடந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம தான் அந்த நிலைமைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்குள்ள வந்து ஒரு சிந்தனைகளும் ஒரு எண்ணங்கள் வரும். ஆனா உண்மையிலே அந்த பெண் வந்து அப்படி கிடையாது. அங்கே அந்த இந்த ஜாதி மாதிரி திருமணம் அந்த நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த பெண் வந்து இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்ல அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு நான் யோசிச்சு அது சம்பந்தமான தகவலை சேர்த்து அந்த பெண்ணுக்கு திருமணம் நான் எந்த பெண்ணு சொல்லிச்சோம் நான் ஜாதி மாதிரி திருமணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு திருமணம்
அந்த இடத்துல நான் அந்த பெண்ணிட்ட வெளியில வந்து கேட்கிறேன், என்னங்க நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க? இல்ல சார், எனக்கு கொடுத்த டாபிக்கை நான் அந்த இடத்துல பேசினேன், ஏன்னா இதான் வந்து அந்த நிர்வாகம் பேச சொன்னாங்க, நான் அதனால பேசினேன். இப்படி எல்லாமே இங்க வந்து திட்டமிட்டு நடக்குது. இது வந்து யதார்த்தமா நடக்கிறது. நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனநிலை எப்படி வரும்? அப்ப ஜாதி மாதிரி திருமணத்துக்கு நம்ம பண்ணாதான் வந்து ஜாதி மாதிரி திருமணத்தை நம்ம செஞ்சா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. இங்க நடக்கக்கூடிய எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான ஒரு செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அடிக்கிட்டே போறான். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த மங்கையரின் மாண்பை காத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அல்லது அரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல காரணமே வந்து இது மாதிரி நிகழ்வு தான். ஏன்னா இதுல இருந்து நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிறது, இதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சாதான் வருங்காலத்துல நீங்க பெற்ற பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை கண்டிப்பா பாதுகாக்கப்படும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, இங்க இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நீ ஜாதியே வேணாம் நீங்க சொல்லுவாங்க, கலப்பு திருமணம் செஞ்சு ஜாதியை ஒழிக்கிருப்பாங்க. அப்படி கலப்பு திருமணம் நீ செஞ்சாங்க, அதுலயும் பட்டியல் சாதியா இருந்தாலும் உனக்கு சலுகை. இன்னைக்கு ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் செஞ்சா இங்க இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு 8 கிராம் தங்கம் கொடுக்குது, அவங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்குது, அது போக அரசு வேலை கொடுக்குது, இருக்கக்கூடிய அரசு வந்து கொடுக்குது. சரி, இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னு பார்த்தா மத்தியில அரசு செய்யக்கூடிய மத்திய அரசு என்ன பண்றாங்க, நீ ஜாதி மாதிரி திருமணம் பண்ணிட்டு வா, ஒரு பழைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண் வந்து ஒரு உயர்குடியான தேவ சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையோ அல்லது அது கோனார் சமுதாயமா இருக்கட்டும் எந்த சமுதாயத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணா எனக்கு திருமணம் செஞ்சேன்னா உனக்கு நான் 2 லட்சம் நிதி தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப யாருக்கு இங்க வந்து கல்யாணம் பண்ணாம யாருக்குப்பா சொல்லுங்க? அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த ஜாதி மாதிரி திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். இது எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? 1930 சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கு, இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இந்திய அளவுல வந்து சுதந்திரத்துக்காக இப்ப நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் வேலுநாச்சியார் போராடினாங்க, ஐயா முத்துராமலிங்க போராடினாரு, எண்ணற்ற ஐயா செக்யூரிட்டி செம்பல் வாவு சிதம்பரம் ஐயா போராடினாங்க, சேதுபதி மன்னர்கள் போராடினாங்க. அப்படி ஒட்டுமொத்தமா போராடக்கூடிய நபர்கள் அந்த சைமன் கமிஷன் இருக்கிறாங்க. சைமன் கமிஷன் வந்து வெள்ளையருக்கு நீங்க வரக்கூடாது, இது வெள்ளையர் குழு அப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த சைமன் கமிஷன் எதுக்கு வர்றாங்கன்னா நாடு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்க. இப்ப இந்திய நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் வடிவமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத அந்த சைமன் கமிஷன் வரையில இந்த சைமன் கமிஷனை ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க. அதுல இந்த தேசத்தினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் சேர்ந்துதான் அந்த சைமன் கமிஷனை இருக்கிறாங்க. அந்த சைமன் கமிஷனை இருக்கையில ஒரு வெறும் 4 நபர்கள் போய் அந்த சைமன் கமிஷன் ஆதரிக்கிறாங்க. அந்த 4 நபர்கள் யாரான்னு தெரியுமா? இன்னைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அம்பேத்கர் ஒரு நபர். இந்த இன்னைக்கு பேசுறாங்களே இருக்கக்கூடிய திமுக அதிமுக எல்லாரும் பேசுறாங்க, அது பெரியார் மகன். அந்த பெரியாரும் ஒரு குறிப்பிட்ட 4 நபர்கள் வந்து அந்த சைமன் கமிஷன் ஆதரிக்கிறாங்க. அந்த சைமன் கமிஷன் அவங்களை ஆதரிச்சதோட பயன் என்ன தெரியுமா? இந்த சுதந்திரத்துக்காக போராடின உயர்குடி மக்கள் பூர்வக்குடி மக்களுக்கு எதிராக அன்று சட்டம் இயற்ற வழிவகை செய்கிறது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல பிசிஆர் வழக்கு, இன்னைக்கு தனித்தொகுதி சொல்றாங்களா? இன்னைக்கு தனித்தொகுதி சொல்றாங்க. அந்த தனித்தொகுதி இந்த கலப்பு திருமணம் செய்தா உங்களுக்கு பணம் தரேன், இது எல்லாத்துக்கும் விதை போட்டது அந்த சைமன் கமிஷன். ஏன்னா ஊரே சேர்ந்து ஒருத்தர் எதுக்குது, ஒரு 4 பேர் போய் இல்ல நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த சைமன் கமிஷன் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோட கொண்டு வருவாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அப்படியே வருது. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் அரசியல் சாசன பிரிவு 16 சொல்லுது. அரசியல் சாசன பிரிவு 14 ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவு சொல்லுது யாரை வேணாலும் கல்யாணம் பண்ண போலாம், அந்த பெற்றோர்களுக்கு வந்து அனுமதி கிடையாது, அதை தடுக்கிறதுக்கு. 1954 சட்டம் கொண்டு வருவாங்க, இந்திய தண்டனை சட்டத்தில் கொண்டு வருவாங்க. அதை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த இருக்கக்கூடிய அதாவது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு அரசியல் அதாவது சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு நமக்கு எதிராக நடக்கிறாங்க. நீங்க போய் ஏதோ நம்ம பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு அந்த பட்டியல் சமூகத்தோட சேர்ந்த நபர்கள்ட்ட நீங்க சண்டை போறது வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா அவங்களை ஊக்குவிக்கிறது யாரு? இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். நீங்க கலப்பு திருமணத்துக்கு எதிராக இல்ல பிசிஆர் வழக்குக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்க யாரு கேட்கறதுமா? உங்க ஊருக்கு வருவாங்கல்ல கட்சி கரவேட்டை கட்டி, நான் கவுன்சிலருக்கு நிக்கிறேன், நான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன், நான் பாராளுமன்ற உறுப்பினர் நிக்கிறேன், அவங்கள்ட்ட கேட்குது கலப்பு திருமணத்துக்கு எதிராக சட்டத்திட்டங்களை நீக்கு, என் வீட்டு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குது. கம்யூனிஸ்டோட கூட்டணி வைக்காத, கம்யூனிஸ்டோட பூராமே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்படுறாங்க. கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுன்னா நம்ம உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பெரியாரிஸ்ட் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு. அதாவது ஒரு கழுகு வந்து ஒரு இளைய புத்திரக்கு எவ்வளவு தெரியும் சொல்லுவாங்க, கூட்டமா கழுகு அலைன்னு சொல்லி. அது மாதிரி இந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களை குத்துறதுன்னு சொல்லி இங்க பெரியாரிஸ்ட் தந்தை பெரியார் திராவிட கழகம் வீரமணி குலகுருமணி 1000 பேர் சொல்றாங்க. அந்த 1000 பேர்த்தையும் நீங்க பாதுகாத்து நம்ம பெண் பிள்ளைகளை கரை சேர்க்கிறதுங்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால
இந்த அரங்கத்துல வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நீங்க போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் நீங்க பொதுத்தளத்துல சேர்க்கக்கூடியது உங்களோட விஷயங்கள். நீங்க நன்றா ஒரு விஷயத்தை யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுங்க. நீங்க கேள்வி கேட்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். வரக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட கேள்வி கேளுங்க. பிசிஆர் வழக்குக்கு ஏதாவது சட்டத்திட்டம் கொண்டு வா. பிசிஆர் வழக்குல எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் 46 விதிகள் இருக்கு. அந்த பிசிஆர் வழக்குல சட்டத்திட்டம் கொண்டு வா. கலப்பு திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நிறுத்து. என்னுடைய அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. எங்கள் பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த பதிவு திருமணத்தையும் தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்க கூடாது. பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து வைக்கும் தந்தை பெரியார் கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள் மீது காவல்துறையில பெற்றோர்கள் புகார் கொடுத்தா அதை நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீங்க வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய ஓட்டு கேட்டு வரக்கூடிய உங்கள்கிட்ட கேள்வி. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய உறவினர்கள் இந்த பாதிப்புலாம் நீங்க வளர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை நாங்க ஏற்பாடு பண்ணோம். எனவே சட்டத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா வடிவமைச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து பெண் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து நம்ம பயன்பெறல. மங்கையராய் பிறப்பது அதுன்னு பல்வேறு பழமொழிகள் சொல்றாங்க. பெண்கள் வந்து சாதாரணம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டில் ஓடக்கூடிய நதிகளே வந்து பெண்களுடைய பேரை தாக்கி நிற்கிறது. பாரத தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு தாய் 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா யாரோ ஒரு நபர் திருமணத்தை செஞ்சுட்டு போயிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுது. எண்ணற்ற பெண்கள் வந்து நீங்க வாழ்க்கை இழந்து தருவாங்க. அந்த வலிக்கு வேதனையில இந்த நிகழ்வை நாங்க ஏற்பாடு செய்யணும். உங்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த அரங்க கூட்டத்தை நாங்க ரெடி பண்ணோம். இந்த அரங்க கூட்டத்துக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த என்னுடைய உற்றார் உறவினர் தாய்மார்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் என நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.